605 நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 603 கொடுத்துருக்கோம். அது பவர் கூட வரல. பட் ஆனால் 5க்கு பதில் 3 கொடுத்துருக்கோம். ஒரு நம்பரில் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா நமக்கு ஃபுல்லிங்கே கிடச்சிருக்கும். ஓகே, நாளைக்கு அந்த கெஸ்டிங் பார்க்கலாம். 17:05க்கான கெஸ்டிங் டியரோட 6 மணி. ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9. ஸோ நமக்கு மொத்தமே 2 நம்பர் தான் கிடச்சிருக்கு ஆல் போர்டில். ஏ போர்டில் 4 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3 வரும். இப்போ நமக்கு 4983 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3. ஸோ 9843 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பி போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ பவர் நம்பர் சேம் தான் வரப்போகுது. 9 4 தான் திருப்பி வரும். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பண்ணலாம். இதில் 1331 7997 கிடச்சிருக்கு. ஸோ இது பவர் எடுத்தோம்னா 13க்கு 68 வரும். 79க்கு 24 வரும். ஸோ டோட்டலாக ஒரு 4 நம்பர் கிட்ட வருது. அதுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது. அதை மட்டும் நெக்ஸ்ட் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 149 273 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ 149 பவர் எடுத்தோம்னா 694 வரும். 273க்கு 728 வரும். ஸோ டோட்டலாக ஒரு 4 நம்பர் இருக்குது. அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அது மட்டும் எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 3 டிஜிட் கொஸ்டின் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பார்த்தாச்சு. நம்ம கிளிக் பண்ணுறது பார்த்தாங்க. டியரை பொறுத்த வரைக்கும் யூஸோட ஒர்க்கோனாலும் டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் கொஸ்டின் எதாவது டபுள்ஸ் வர மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா டபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒர்க்கோ ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மணிக்கு டபுள்ஸ் கட் பண்ணிங்கன்னா மற்ற 2க்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க.